வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் மகளுக்கு சொந்தமான இடத்தில் 6.2 டன் சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது நடுத்தர மற்றும் ஏழை மக்களை மிகவும் பாதிக்கும் என்றும் உடனடியாக மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என தெரிவித்தார். விஷவாயு தாக்கிய பகுதியில் குஜராத், சூரத்தை சேர்ந்த வல்லுநர்களை அழைத்துள்ள தலைமை செயலாளர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் தமிழ் சமூகத்தை புறக்கணிப்பதுடன் அலுவலகத்தில் பணிபுரியும் தமிழர்களை அவமரியாதையாக பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றார். வனத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சந்தனக்கட்டைகள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரி என 3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற நாராயணசாமி, புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பாஜக அமைச்சர் சரவணகுமார் கவர்னரிடம் புகார் அளித்துள்ளதை முதல்வர் ரங்கசாமி உணர்ந்து ரெஸ்டோ பார்களை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி தீயணைப்பு நிலையங்களுக்கு அதிநவீன 10 தீயணைப்பு வாகனங்கள் 6 கோடி ரூபாயில் வாங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அவசர காலங்களில் மக்களுக்கு விரைந்து உதவி செய்யும் வகையில் கோரிமேடு, வில்லியனூர், பாகூர், மடுகரை, திருக்கனூர், திருபுவனை, காலாப்பட்டு, சேதராப்பட்டு, காரைக்கால், சுரக்குடி, மாஹி, ஏனாம் உள்ளிட்ட இடங்களில் தீயணைப்பு நிலையங்கள் செயல்படுகின்றன. 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியாற்றி வருகின்றனர். மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி தீயணைப்பு நிலையங்களில் 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்கள் அப்புறப்படுத்திவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் 6 கோடி ரூபாய் செலவில் 10 அதிநவீன தீயணைப்பு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தானில் இருந்து வாங்கப்பட்டுள்ள இந்த தீயணைப்பு வாகனங்கள் கோரிமேடு தீயணைப்பு நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வாகன பதிவெண் செய்யப்பட்டதும் இவை விரைவில் அந்தந்த தீயணைப்பு நிலையங்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பள்ளி வாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும். இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாக இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை ஒட்டி காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளி, கிதர் பள்ளி, மெய்தீன் பள்ளி என மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இத்தொழுகை முடிந்தவுடன் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி அருகே மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் பைக்கில் சென்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சஞ்சீவி நகர் பகுதியை சேர்ந்தவர் அவினாஷ். இவர் தனது வீட்டில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் வேலை நிமித்தமாக திருச்சிற்றம்பலம் கூற்றோடு நோக்கி சென்று கொண்டிருந்தார். தமிழக பகுதியான கோட்டக்கரை அருகே வந்தபோது திடீரென பழமை வாய்ந்த பனைமரம் சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தின் மீது விழுந்தது. எதிர்பாராத வகையில் மின்கம்பம் பைக்கில் சென்ற அவினாஷ் மேல் விழுந்ததில் அவர் பலத்த காயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவினாஷை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் கடைகளுக்கு சீல் வைத்து வணிக உரிமம் ரத்து செய்யப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கேரி பேக், ஸ்ட்ரா உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பூக்கடை, இறைச்சி கடைகளில் இவை அதிகம் பயன்படுத்தப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் முதற்கட்ட ஆய்வில் பறிமுதல் செய்யப்பட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். 2ஆம் கட்ட ஆய்வின் போது கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கைப்பற்றப்பட்டால் அந்த பொருட்கள் ஜப்தி செய்து கடைகளுக்கு சீல் வைக்கப்படும். அத்துடன் நகராட்சி வணிக உரிமம் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் சுமார் 550 மீட்டர் நீளத்திற்கு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவது சம்பந்தமாக கடந்த வாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
அதில் முதற்கட்டமாக வாய்க்கால் தூர்வாருவதற்காக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். அதன் தொடர்ச்சியாக கோபாலன் கடை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பகுதியில் தூர்வாரும் பணியினை அமைச்சர் சரவணகுமார் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக ஒருங்கிணைப்பாளர், பொறுப்பாளர்கள், தலைவர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை உட்பட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் முல்லா வீதி, பெரிய கடை, நெல்லித்தோப்பு, சுல்தான்பேட்டை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் பக்ரீத் சிறப்பு தொழுகை இன்று காலை 6:30 மணி முதல் நடைபெற்றது. சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அதே வேளையில் இஸ்லாமியர் அதிகமாக வசிக்கும் சுல்தான்பேட்டையில் நடந்த திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இதேபோல கடற்கரை சாலை காந்தி திடல் எதிரே நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 84 பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன் 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேராசிரியர், இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் புள்ளியியல் நிபுணர் ஆகியவற்றில் 84 பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் விண்ணப்பித்தவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல் ஜூன் 24ஆம் தேதி தொடங்குகிறது. தொடர்ந்து 27ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. நேர்காணலுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் வருவோர் அனைத்து சான்றிதழ்களின் அசலையும் கொண்டு வர வேண்டும். தவறினால் சம்பந்தப்பட்டோர் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். தேசிய மருத்துவ ஆணையம் விதித்துள்ள நிபந்தனை விதிகளை விண்ணப்பதாரர்கள் கடைபிடிக்காதது கண்டறியப்பட்டால் பணி நியமனம் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணுக்கு தங்க பரிசு பொருட்கள் வந்துள்ளதாக கூறி 2.21 லட்சம் ரூபாய் நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் தேவசேனா. இவரிடம் அறிமுகம் இல்லாத மர்ம நபர் முகநூலில் பழக்கமாகியுள்ளார். அதன் அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்பு தேவசேனாவின் மகனுக்கு ஒரு பரிசு பொருள் பார்சலாக அனுப்பியுள்ளதாகவும், நிறைய தங்கம் இருப்பதாகவும், இதற்கு வரித்தொகை செலுத்த வேண்டும் எனவும் மர்ம நபர் கூறியுள்ளார். இதனை நம்பிய தேவசேனா 2.21 லட்சம் ரூபாயை அந்த நபர் கூறிய வங்கி கணக்கிற்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி திலகர் நகரை சேர்ந்த கௌசல்யா 50,000 ரூபாயையும், காரைக்காலை சேர்ந்த கவிதா 15,000 ரூபாயும், கூனிச்சம்பட்டை சேர்ந்த பிரபு என்பவரின் சகோதரி 44,000 ரூபாயும் மற்றும் ரவீந்திரநாத் ரூபாய் 72,000 என புதுச்சேரியில் ஓரிரு நாட்களில் மட்டும் 7 பேரிடம் 4,23,000 இணையதளம் வழியாக மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகார்கள் பற்றி இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பரோலில் வந்து குடும்பத்துடன் தலைமறைவாக உள்ள ரவுடி கருணாவை கண்டுபிடிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த ரவுடி கருணா என்கிற மனோகரன் 20 ஆண்டிற்கும் மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி, உறவினரை சந்திக்க இதுவரை 33 முறை பரோலில் வெளியே வந்து சென்றுள்ளார். தனது மனைவி உடல்நிலை சரியில்லை என கூறி கடந்த 11ஆம் தேதி 3 நாள் பரோலில் வெளியே வந்த கருணா 13ஆம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும். ஆனால் அன்று சிறைக்கு வரவில்லை. அதிர்ச்சி அடைந்த சிறைத்துறையினர் முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர். இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது கருணா, அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் மாயமாகி இருப்பது தெரியவந்தது. இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டனர். கருணாவின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் சிறப்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.